கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 30ஆம் நாள் 12/2/2025 புதன்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை இன்றோடு தை மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் மாசி மாத பிறப்பு, மாசி மாத சங்கரகாந்தி நாளைய தினம் மாத பிறப்பு. இன்றோடு இந்த தை மாதம் நிறைவு பெற்று நாளைய தினம் மாசி மாதம் மலர்கின்றது. இன்று இந்த தை மாதத்திலே நேற்றைய தினம் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்கள் நடைபெற்றன. அதேபோல இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இந்த உலக பெரும் மஞ்சம் என்கின்றதாகிய பெருமஞ்ச திருவிழாவை காணுகின்ற யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமியார் ஆலயம், இனிவில் கந்தசுவாமிகளுடைய இந்த உலக பெருமஞ்ச திருவிழா நேற்றைய தினம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இன்று பௌர்ணமி நிறைந்திருக்கிறது. பொதுவாக இந்த தைப்பூசம் பௌர்ணமியோடு சேர்ந்து தான் வரும். சில வருடங்களிலே ஒரு நாள் முன்பின்னாகவும் வரக்கூடியது. அந்த வகையிலே நேற்றைய தினம் தைப்பூசம், இன்றைய தினம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியிலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளோடு பல்வேறு ஆலயங்களிலே இந்த திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெறும். கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இந்த தை மாதத்திலே தையிலே வந்த அமாவாசை, இந்த தை அமாவாசையிலே அபிராமி பெற்ற உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த தை அமாவாசையிலே அபிராமி பெற்ற உற்சவம் நடைபெற்ற ஆலயங்களிலே இந்த தை மாதத்து பௌர்ணமியிலே இந்த சந்திரகும்ப பூஜை என்று சிறப்பாக வழிபாடுகள், பிரார்த்தனைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறான இடங்கள் எல்லாம் நாம் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இன்று இந்த தை மாதத்தினுடைய நிறைவு நாளிலே இன்று பௌர்ணமி திதியோடு கூடியது. அன்னை பராசக்தியானவள் தை அமாவாசையிலே பக்தனாகிய சுப்பிரமணிய பட்டருக்காக நிலவை தோற்றுவித்தவர். நிறைந்த அமாவாசையில் பூர்ண சந்திரனை தன்னுடைய திருத்தோற்றை கலட்டி ஆகாயத்திலே வீசிய பொழுது அங்கே சந்திரன் காட்சி கொடுத்தாராம். அதனால இந்த தை மாதத்தில் இருக்கின்ற பௌர்ணமிக்கும் ஒரு தனிமையான சிறப்பு. அவ்வாறான அம்பாள் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடு நாமும் கலந்து கொண்டு நாளைய தினம் மாசி மாதம் மலருகின்றது. இந்த மாசி மாதத்தில் நமக்கு பல்வேறு சிறப்பான விரதங்கள், அனுஷ்டானங்கள். மாசி மாதத்திலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பாக மாசி மக நட்சத்திரம் ஒரு சிறப்போடு கூடியதாகியது. அதேபோல் மாசி மாதத்திலே சிவனுக்குரிய விரதங்களிலே அதியுன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் போன்ற சிறப்பான விரத அனுஷ்டானங்களும் நாம் இந்த மாசி மாதத்திலே
அனுஷ்டிப்பதற்காக நாளைய தினம் இந்த மாசி மாதம் மலர்கின்றது. நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய அன்றாட வாழ்வில் தூய்மை பற்றி நாங்கள் கரிசனையாக இருக்கின்றோம். எங்களுடைய உடலில் உள்ள அழுக்குகள் நாளாந்தம் எங்களுடைய நடவடிக்கைகளூடாக எங்களை ஒட்டி கொள்ளுகின்ற அசுத்தங்களில் இருந்து நாங்கள் எங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுகின்றோம். குளிக்கின்றோம், முகம் கழுவுகின்றோம், கால் கழுவுகின்றோம், கை கழுவுகின்றோம். இப்படி எங்களுடைய உடலை தூய்மையாக வைத்திருக்கின்றோம். நாங்கள் உடுக்கின்ற உடை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அழுக்கை நாங்கள் கழுவி தூய்மையான உடுப்பை நாங்கள் போட விரும்புகின்றோம். நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய அந்த இல்லத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் பாவிக்கின்ற பொருட்கள் இவற்றை நாங்கள் தூய்மையாக வைத்திருப்பதற்காக இவற்றை நாங்கள் கழுவி தூய்மைப்படுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையின் பொழுது உள்ளத்திலிருந்து வருகின்றதுதான் எங்களுடைய வாழ்வை அழுக்காக ஆக்குகின்றது என்று சொல்லுகின்றார். அசுத்தப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார். வெளியே இருந்து போவதல்ல, உள்ளே இருந்து வருவது. அதாவது எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய வார்த்தைகளும் இவைகளெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நன்மைத்தனத்திலிருந்து பிறக்கின்ற பொழுது அவையெல்லாம் தூய்மையானதாக இருக்கும். இங்கு இயேசு வெளி தோற்றத்திலே வெளியிலே நாங்கள் எவ்வளவு தூரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தாமல் அவைகளெல்லாம் நாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்கின்றோம், அதற்கான நடவடிக்கைகளை முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆனால் உள்ள தூய்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அந்த உள்ள தூய்மை என்பது எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய நடத்தையிலும் எங்களுடைய உறவாடல்களிலும் எந்த அளவுக்கு நாங்கள் உள்ளத்திலே தூய்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று வெளிக்கொண்டு வருகின்றது, காட்டப்படுகின்றது. ஏன் எங்களால் தூயவர்களாக எங்களுடைய உறவுகளை நாங்கள் தொடுக்க முடியாமல் இருக்கின்றோம் என்றால், எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற தவறான மதிப்பீடுகள், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக, அல்லது கோபங்களை பழிதீர்க்கின்றவர்களாக, அல்லது மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், அவர்களுடைய வாழ்விலும் பார்க்க என்னுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்ற அந்த போட்டி மனப்பான்மை, இப்படிப்பட்ட தீமையான அசுத்தமான எண்ணங்களை நாங்கள் வளர்ப்பதனூடாக அவற்றிலே இருந்து விடுதலை பெற முடியாமல் இந்த கோபத்தை, இந்த பழி வாங்குகின்ற தன்மையை, இந்த மற்றவர்களை நாங்கள் அழிக்க வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற எங்களுடைய அந்த தீமையான எண்ணங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். இயேசுவினுடைய வாழ்வில் எப்பொழுதும் கருணை, அவருடைய வாழ்வில் எப்பொழுதும் மற்றவர்களை புரிந்து கொள்ளுகின்ற, எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய குற்றங்கள் அவர்களுடைய குறைகளிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய மக்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய மாண்பை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் மிகவே பாடுபட்டார். அவருடைய போதனையும் அவருடைய நடத்தையும்
எல்லோருக்கும் ஒரு பேர் ஒளியாக இருந்தது. அவருடைய இருளிலே இருந்து மக்களை அவர் மீட்க வேண்டும் என்கின்ற மீட்பின் பணியை அவர் ஒவ்வொரு கணத்திலும் நிறைவேற்றி கொண்டு வந்தார். அந்த பணியை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நல்ல எண்ணங்களை பிறப்பிக்க வேண்டும். நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது கடவுளை பார்த்து, இறைவனை பார்த்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கும் என்று சொல்லி, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கள்ளம் கபடங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு கற்றுத்தாரும், அருள் தாரும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய மன்றாட்டங்களிலே மிக முக்கியமானது, நாங்கள் இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும், தீமைகளிலே இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினம் மன்றாடுகின்றோம். உள்ளத்திலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் வளர்த்து கொள்ளுகின்ற மனித பலவீனத்தினாலே வளர்த்து கொள்ளுகின்ற இந்த தீமைகளிலே இருந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சி எடுத்து கடவுளுடைய அருளோடு நாங்கள் தூயவர்களாக, உள்ளத்தில் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று இயேசு கூறுகின்றார். எனவே எங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருப்பதற்கு, அதன் வழியாக இறைவனுடைய தரிசனத்தை நானும் நீங்களும் பெறுவதற்காக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அத்தகைய திரு பயணத்தை, ஒரு முயற்சியாக எடுக்கின்ற பயணத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம்
அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.